Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பேட்டியை பார்த்தோம். தேர்தலை ஒட்டியதே அரசியல் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பத்திரிகையாளர் தராசு சாம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தராசு சாம். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டித்தான் நடைபெறுகிறது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. 2026 தேர்தலை ஒட்டித்தான் நாங்களும் முடிவெடுப்போம் அப்படின்னு தங்களோட நிலைப்பாடை தற்போது நியூட்ரலா மாத்தி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திருமதி பிரேமலதா அவர்கள் கூறுவது சரிதான். வாக்கு அரசியல் என்பதே அதிகாரத்துக்கான யுத்தம் தான். எனவே தேர்தலை ஒட்டித்தான் எல்லா நகர்வுகளும். இதற்கு முந்தைய தேர்தல், மக்களவை தேர்தல், அதுல தேமுதிக கூட்டணி, அப்போது தரப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். இது பிரேமலதா அவர்களின் நிலைப்பாடு. 24 தேர்தலுக்கான வாக்குறுதிகளில் ஒன்று 25 ராஜ்யசபா சீட். காரணம் 24 தேர்தலில் எங்களுக்கு குறைவாகத்தான் இடம் கொடுத்தார்கள். அதிக இடங்களை கேட்கும் போது ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று சொன்னார்கள். எல்லா கட்சிகளும் இந்த நிலைப்பாடு தான் எடுக்கும். ஆனால் ராஜ்யசபா சீட் தரப்படவில்லை. அதிலே அவர்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கிறது என்பது தெரிகிறது. தேர்தலை ஒட்டிய நிலைப்பாடு என்று வரும்போது ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் கூறியதுதான், ஜனவரி மாதம் தான் நாங்கள் உறுதியான முடிவு எடுப்போம் கரூர் மாநாட்டுக்கு பிறகு என்பது ஏற்கனவே அவர் கூறிய நிலைப்பாடு தான். ஆக அதிமுக இன்றைக்கு அறிவித்தது தேமுதிகவுக்கு மன திருப்தி அளிக்கவில்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். தேமுதிகவுக்கு மன திருப்தியை இது அளிக்கவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த நேரத்தில் அவங்களோட பேட்டியில இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவை பாராட்டி இருக்கிறாங்க. திமுக பொதுக்குழுல மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு நிகழ்ச்சியோட பேசி இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? திமுக பக்கம் சாயறதுக்கான ஒரு சமிகையா இதை பார்க்கலாமா? அப்படி பார்ப்பதை விட விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு புகழஞ்சலி அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். காரணம், தலைவர்கள் மறைந்த பிறகு எப்போதுமே சர்ச்சைகள் தொடர்வது கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் ஒரு அனைவரின் மனம் கவர்ந்த ஒரு கலைஞரும் கூட. எனவே திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கான புகழாஞ்சலி மற்றும் இரங்கல் குறிப்பு இது இடம்பெற்றது பெரிதளவுக்கும் பொருத்தமானதுதான். தேமுதிகவினர் பலருக்குமே கூட அது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். என்னதான் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் உரிய மரியாதையை விஜயகாந்த் அவர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சியின் வெளிப்பாடுதான் பிரேமலதா அவர்களின் கூற்று. மற்றபடி இது அரசியல் நகர்வாக மாறிவிடும் என்று நான் நம்பவில்லை. காரணம், திமுக கூட்டணியிலும் பகிர்ந்து கொடுப்பதற்கு இடங்கள் இல்லை. இந்த கூட்டணி ஏற்கனவே மிக ஜம்போவாக இருக்கிறது, மிக பெரிதான கூட்டணி. அதிலே புதிதாக அணிகளை சேர்ப்பதற்கெல்லாம் இடம் இருப்பதாக தெரியவில்லை. என்றாலும் வாக்கரசியல் விசித்திரமானது. பல்வேறு விசித்திரமான சம்பவங்கள் அதிலே நடக்கும். இன்னதுதான் நடக்கும் என்று இப்போது நம்மால் யூகிக்க முடியாது. இப்போ பிரேமலதா விஜயகாந்தோட பேட்டியில ஒரு ஏமாற்றம் வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில நாங்க தேதியை குறிப்பிட்டு தர சொன்னோம் ஒப்பந்தத்துல, அவங்க தேதியை குறிப்பிட்டு தரல, தேதியை குறிப்பிடுறது வழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு பின்னணியை சொன்னாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் வரும்போது ராஜ்யசபா சீட்டுக்கான ஒப்பந்தம் போடப்படுவதே இப்போது சமீப காலமாக தான். நீங்க எங்களது பழைய காலத்துல அப்படியான பேச்சே கிடையாது. எனவே ஒப்பந்தம் தேதி குறிப்பிட்டாலும் குறிப்பிடாவிட்டாலும் அடுத்த ராஜ்யசபா தேர்தல் என்றுதான் நாம் பொருள் கொள்ள முடியும். 24 ஒப்பந்தம் என்றால் 2025 ராஜ்யசபா தேர்தல், 2026 ஒப்பந்தம் என்றால் அதற்கு அடுத்த ராஜ்யசபா தேர்தல். இப்படிதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே பிரேமலதா அவர்கள் எதிர்பார்ப்பு சொல்ல முடியாது. அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு உட்பட்டதுதான். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் இரண்டுமே கட்சிக்காரர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. காரணம், தேர்தலை ஒட்டிய நிர்பந்தம் தான் அதுவும். கட்சிக்குள்ள அதிருப்தியை வளர்க்க முடியாது. தேர்தலுக்கு சற்று முன்பாக ஒரு அதிருப்தியை வளர்க்க முடியாது. எனவே அவர்கள் அந்த முடிவு எடுத்தார்கள். பிரேமலதாவுக்கு மட்டுமல்ல, அன்புமணி அவர்களுக்கும் தரப்படவில்லை, பாரதிய ஜனதாவுக்கும் தரப்படவில்லை. அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 இடங்கள் தான் இருக்கிறது, 2மே சொந்த கட்சிக்கு. எனவே இதிலே நேரடியாக பிரேமலதா வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு இருந்ததால் ஏமாற்றம் தெரிகிறது. நிச்சயமா. ஏன்னா பாஜகவும் பாமகவும் நேரடியா அதிமுகவை அணுகல. ஆனா சுதீஷ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.